குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. மதுரை ஆதீனத்திற்கு எதிராக காவல்துறை கடும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவை அக்டோபர் 27ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் பேசியதாக மதுரை ஆதீனம் மீது காவல்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை ஆதீனம் தரப்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. காவல்துறை விசாரணையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு முரணாக மதுரை ஆதீனம் பதில் அளிக்கிறார். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவது இல்லை என காவல்துறை தரப்பு தெரிவித்தது. காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. காவல்துறையினரின் சிலர் சீருடை இல்லாமல் விசாரணைக்கு வருகின்றனர் என மதுரை ஆதீனம் தரப்பு தெரிவித்தது. நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போது அரசியல் நோக்கங்களுக்காக மதுரை ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பெரிதாக்கப்பட்டுள்ளது என நீதிபதி தெரிவித்தார். மதுரை ஆதீனத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எதுவும் காவல்துறை எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவு தொடரும் என நீதிபதி தெரிவித்தார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை ஆதீனத்திற்கு எதிராக காவல்துறை கடும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவை அக்டோபர் 27ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் பேசியதாக மதுரை ஆதீனம் மீது காவல்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை ஆதீனம் தரப்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. காவல்துறை விசாரணையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு முரணாக மதுரை ஆதீனம் பதில் அளிக்கிறார். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவது இல்லை என காவல்துறை தரப்பு தெரிவித்தது. காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. காவல்துறையினர் சிலர் சீருடை இல்லாமல் விசாரணைக்கு வருகின்றனர் என மதுரை ஆதீனம் தரப்பு தெரிவித்தது. நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போது அரசியல் நோக்கங்களுக்காக மதுரை ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பெரிதாக்கப்பட்டுள்ளது என நீதிபதி தெரிவித்தார். மதுரை ஆதீனத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எதுவும் காவல்துறை எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவு தொடரும் என நீதிபதி தெரிவித்தார்.